ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கதையை பார்ப்போமா? ஒரு ஊரில் ஒரு தீவிர சிவபக்தர் இருந்தார். அவர் அந்த ஊரில் இருக்க கோவிலில் தினமும் பூஜை பண்ணி சிவனை மனசார வேண்டுறவர். ஒரு நாள் அந்த ஊரில் வெள்ளம் வர்றதுக்கான அறிவிப்பு வந்தது. வெள்ளம் வந்துடும், ஸோ இங்கே இருக்க எல்லாரும் இந்த ஊரை விட்டு காலி பண்ணிவிட்டு வேறு இடத்துக்கு போயிடுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவரும் என்ன பண்ணுறாரு, இல்லை இந்த ஊரை விட்டுட்டு நான் வரமாட்டேன், என் சிவன் என்னை பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டு போக மாட்டேங்கிறாரு. அடுத்து என்ன ஆனிச்சுன்னா, வெள்ளம் வந்துடுச்சு. மறுநாள் வெள்ளம் வந்தோன்னே மீதி இருந்த மக்களை மீட்கிறதுக்காக மீட்பு குழு வராங்க. ஒரு படகுல வெள்ளம் பாதித்த ஏரியாவில் இருக்க எல்லா மக்களையும் படகுல கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ இவர் வீட்டுக்கிட்டேயும் வெள்ளம் வந்ததுனால இவரை கூப்பிடுறாங்க. பட் இவரோ வரமாட்டேங்கிறாரு. இங்கே என் சிவன் இருக்கான், என் சிவன் என்னை பார்த்துப்பான், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க கூட போக மாட்டேன்றாங்க. அடுத்து கொஞ்சம் நேரம் ஆக ஆக வெள்ளத்தோட அளவு அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ஒரு பரிசலில் ஒரு தாத்தா கூப்பிடுறாரு. தம்பி, நீ இங்கே மாட்டிக்கிட்டியா? வா தம்பி, நான் உன்னை கூட்டிகிட்டு போயிடுறேன், என் பரிசலில் என் கூட வந்துருன்னு கூப்பிடுறாரு. ஆனால் அவர்கிட்டையும் இவர் என்ன சொல்லிடுறாரு, இல்லை தாத்தா நீங்கள் போங்க, என் சிவன் என்னை பார்த்துப்பாரு, நான் இந்த ஊரை விட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் கொஞ்சம் நேரம் ஆக ஆக வெள்ளத்தோட அளவு அதிகரித்து இவர் ஆற்றுல வெள்ளத்தில் அடிச்சுட்டு போகிறாரு. அடிச்சுட்டு போகும்போது கூட இவர் என்ன பண்ணுறாருன்னா, மனசார சிவனை வேண்டி கடவுளே என்னை காப்பாற்றுன்னு சொல்கிறாரே தவிர பக்கத்தில் கிடக்கிற ஒரு மரக்கட்டையிலையோ கட்டு மரத்துலேயோ ஏறி போக ரெடியாக இல்லை. அன்ஃபார்ச்சுனேட்லி கொஞ்ச நேரத்தில் அவர் இறந்து போயிடுறாரு. இறந்து போன அவர் மேலோகத்தில் போய் சிவனை பார்த்து கேட்குறாரு, நான் உன்னை எவ்வளோ நம்பினேன், ஆனால் நீ என்னை ஏமாற்றிட்டில்ல அப்படின்னு. அதுக்கு அந்த சிவன் சொன்னாராம், கிடையவே கிடையாது, உனக்கு இந்த ஆபத்து வரதுக்கு முன்னாடியே நான் உனக்கு அறிவிப்பு கொடுத்தேன், அதையும் நீ எடுத்துக்கல. அதுக்கடுத்து படகுல உன்னை காப்பாற்ற வந்தேன், அந்த உதவியும் நீ வாங்கிக்கல. கடைசியாக ஒரு பரிசல்காரரை அனுப்புனேன், அப்பவும் வரமாட்டேன்ட்ட. எல்லாம் போய் நீ அடிச்சுட்டு போகும்போது கூட மரக்கட்டையாக உன் கூடையே வந்தேன், என் மேலே கூட ஏறி நீ தப்பிக்க முயற்சி பண்ணலை, நான் என்ன பண்ணட்டும் சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் அவருக்கு புரியுது, ஆகா, கடவுள் நமக்கு பல விதங்களில் உதவ முயற்சித்திருக்காரு, நம்ம தான் எதையுமே ஏற்றுக்கல அப்படின்னு அவர் தவிர அவர் உணர்றாரு. ஹோப் எல்லாருக்கும் இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.